ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸ்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்ல தான் நமக்கு நிறைய ஹிடன் டீடைல்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. நான் சில விஷயங்களை உங்களுக்கு டைரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 45. பிளாக் டிராகன் என்னதான் தோத்து போச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆக்கனை இறந்து போயிட்டா, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் ஒன்னும் ஆக்கனே கிடையாது, நான் ஷேசோ அப்படின்னு இனுப்பி சொல்லவும் நிறுத்து அப்படின்னு சொல்லி கோகோ அவன் வயிற்றுலேயே ஒரு கிக் விடுறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கோகோ லைப்ரரியில உட்காந்து புக்கை படிச்சிட்டு இருக்கான். என்ன படிக்கிறான்னு இனுப்பி வந்து கேட்கவும் பணம் எப்படி மேக் பண்றதுன்னு நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ அப்பப்போ வீட்டுக்கோ போயிட்டு வா, நீ என்ன மாதிரி கிடையாது கோகோ அப்படின்னு சொல்லிட்டு இனுப்பி அங்க இருந்து கிளம்புறான். கோகோ இன்னும் நிறைய புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். அப்ப இனுப்பி ஜன்னல்ல உட்காந்து இருக்கிறத பாக்குறான். இனுப்பி பார்த்தா உட்காந்து தூங்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு கோகோக்கு பசங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம் அக்கானே அப்படின்னு சொல்லி அவன் அலறா. கோகோ எப்பவுமே நீ இனிப்பி கூடயே இருக்கியே அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து கேட்கறா. இந்த அக்கானே இனிப்பியோட ஓல்டர் சிஸ்டர், இவங்கள விட இவளுக்கு 5 வயசு அதிகம். அக்கானே உன் பேக் வேணா நான் கொண்டு வருவா அப்படின்னு கோகோ கேட்கவும், நீ கேட்டதே போதும் ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்றா. நான் அக்கானே லவ் பண்றேன் அப்படின்னு கோகோ மனசுல நினைக்கிறேன். கோகோ நீ ரொம்பவும் நல்ல பையனா இருக்க, பட் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படி நடந்துக்கிடாத. மத்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அவன் லவ்வர் பொறாமப்படுவா. நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. டேய் இனிப்பி கோகோவை பார்த்து சில விஷயங்கள் கத்துக்கோ அப்படின்னு அக்கானே சொல்றா. இனிப்பி இப்ப முன்னாடியே வீட்டுக்கு போறான். கோகோவும் அக்கானேவும் லைப்ரரி போறாங்க. என்ன படிக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இவா தூங்கிட்டு இருக்கா. அக்கானேவும் இனிப்பியோ பார்க்க ஒரே மாதிரியே தான் இருக்காங்க. பட் என்ன அக்கானே ரொம்பவும் அழகு அப்படின்னு கோகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறான். அப்படி பண்ணாத அப்படின்னு அக்கானே சொல்லவும், அச்சோ சாரி அப்படின்னு அவன் சொல்றான். நீ லவ் பண்ற ஒரு பர்சன் தான் கிஸ் பண்ணணும் அப்படின்னு அக்கானே சொல்லவும், சாரி பட் அக்கானே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோகோ சொல்றான். உன்னை விட எனக்கு 5 வயசு அதிகம்னு வா சொல்லவும், வயசு ஒரு பெரிய விஷயம் இல்ல, நான் வளர்ந்த அப்புறம் அது தெரியாது அப்படின்னு கோகோ சொல்றான். என்ன வீடு வர வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அக்கானே சொல்லவும், அக்கானே நான் எப்பவுமே ஒன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், சோ வளர்ந்த அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், சரி நான் யோசிக்கிறேன்னு வா சொல்றா. நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவன் சொல்லவும், ப்ராமிஸா அப்படின்னு வா கேட்கவும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவ்வளோ சரின்னு ஸ்மைல் பண்ணுவோம். ஒரு வழியா என் ஃபீலிங்ஸ் நான் அவட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு கோகோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புறான். அங்க பாருன்னு ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்கவும், அங்கதானே அக்கானே வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கோகோ ஃபாஸ்டா போய் பார்த்தா அக்கானையோட வீடு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணோம்னா அவங்க வரலன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லவும், பேரண்ட்ஸ் வேற வீட்டுல இல்லன்னு ஒருத்தன் சொல்லவும், அக்கானே நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கோகோ உள்ள போறான். அக்கானே எங்க இருக்க அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டே உள்ள போய் ஒரு வழியா அவளை தூக்கிட்டு வந்துருந்தான். அக்கானே கவலைப்படாத, இனி நீ சேஃப் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல கோகோ நான் அக்கானே இல்ல, நான் ஷேசோ அப்படின்னு இனுப்பி சொல்றான். ஃபயர் என்ஜின்காரங்க வந்திருந்தாங்க. அக்கானே உள்ளதா இருக்கா, என்ன போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் போகவும், பட் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் கோகோவை தடுத்துருந்தாங்க. என் பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட பேசுறத கேட்டேன். அக்கானே உயிரோட தான் இருக்கா, பட் அவ பொழைக்கிறது கஷ்டங்காங்க. அவ உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்க 40 மில்லியன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் எங்க அப்பா ஹவுஸ் லோன் வர எடுத்திருந்தாரு, சோ எங்க கிட்ட காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இனுப்பி சொல்லவும், காசை கெட்டலன்னா என்ன ஆகும் கோகோ கேட்கறான். தெரியல அப்படின்னு இனுப்பி சொல்லவும், அக்கானை இவ ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஒரு வேளை அக்கானை இறந்துட்டா 40 மில்லியன் அதை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு கோகோ வந்து பணத்தை எப்படிலாம் மேக் பண்றது அப்படின்னு சொல்லி புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் அவன் கலெக்ட் பண்றான். நியூஸ் பேப்பர்ல ஒரு திருட்டு சம்பவத்தை பார்க்கும்போது தான் கண்டிப்பா நேர்வழியில என்னால குயிக்கா பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இல்லீகலா எப்படிலாம் பணத்தை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். திருடக்கூடிய சில சின்ன பசங்களை கேதர் பண்ணி, இத்தனை நாள் நீங்க திருடி போலீஸ்ட மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பிளான் இல்லைன்னு அர்த்தம், பட் என் பிளானை கேட்டா நீங்க மாட்ட மாட்டீங்க, நிறைய காசும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோகோ பிளான்ல இப்ப நிறைய பணம் வருது. சோ கோகோவும் சின்ன பசங்க மத்தியில ஃபேமஸ் ஆகுறான். நிறைய பேர் கோகோ கிட்ட வந்து வேலை பாக்குறாங்க. ஒரே மாசத்துல திருடங்க கூட்டத்தையே கோகோ ரெடி பண்ணிட்டான். என்னதான் இருந்தாலும் இவன் சின்ன பையன், 40 மில்லியன்ங்கிறது பெரிய அமௌண்ட். ரிச் பீப்புள் கிட்ட பிசினஸ் பண்ணாதான் நிறைய காசு குயிக்கா கிடைக்கும் அப்படின்னு விஐபி கிளப்புக்கு போறான். ஹே தம்பி, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியான்னு கேட்கவும், காசு மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு கோகோ சொல்றான். ஒருத்தனை லைட்டா மறட்டணும், கொல்லலாம் தேவையில்ல அப்படின்னு கட்டுக்கட்டா காசு கொடுக்கவும் இந்த ஐடியாவும் சக்சஸ்ஃபுல்லா போகுது. இப்படியே கோகோவும் நிறைய பணம் சம்பாதிக்கிறான். இப்படியே எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கா. அப்போ கோகோக்கு ஒரு கால் வருது. இனிப்பி தான் கால் பண்ணிருக்கான். அக்கானே அவ இறந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லவும் கோகோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ரியாலிட்டிக்கு வா கோகோ, அக்கானே இறந்து போயிட்டா அப்படின்னு இனுப்பைய அடிக்கவும், வாய மூடுறா அப்படின்னு சொல்லி கோகோ இனுப்பைய அடிக்கிறான். அவங்க கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ண, காசுக்காக என்ன வேணா பண்ண, நீதான் அந்த மணி மேக்கிங் ஜீனியஸ் அப்படின்னு ஈசனாவா ஷியான், டைஜோ, ஹைட்டானி பிரதர்ஸ் அப்படின்னு பணத்துக்காக தான் எல்லாருமே இவனை தேடி வந்திருப்பாங்க. எல்லாருமே என்கிட்ட சிம்பிளா பணத்தை மேக் பண்ண சொல்லி தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நீயுமே பிளாக் டிராகனை ரீபில் பண்ணணும்னு தானே என்கிட்ட வந்த அப்படின்னு கோகோ கேட்கவும், கோகோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு இனுப்பி சொல்றான். எதையோ சொல்லாத, வாய மூடு, நான் மேக் பண்ண வேண்டியது பணம் மட்டும்தான், பணம் தான் எல்லாமே, என்னால திரும்ப போய் எதையும் மாத்த முடியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பணம் மட்டும்தான் அப்படின்னு கோகோ சொல்லவும், ஏத்துக்கோ கோகோ, அக்கானே இறந்து போயிட்டா அப்படின்னு இனுப்பி சொல்லவும், அக்கானே இருந்திருந்தா அவ ஃபேஸும் இப்ப நீ என்ன பாக்குற மாதிரி தான் பாத்துருக்குமா அப்படின்னு கோகோ யோசிச்சு பாக்குறான். அக்கானே இறந்த அப்புறமா அவளை பாக்குறதுக்காக கோகோ போயிருப்பான். அக்கானே உனக்கு ரொம்ப வலிக்குதா, கடைசியில இப்ப நீ நிம்மதியா தூங்கிட்டல, பணம்
அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா நான் உன்னை காப்பாத்திருப்பேன். பணம் மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் அக்கனை காப்பாத்திருப்பேன். கோகால அவன் இனிப்பி அவனை அடிக்கிறான். எனக்கு தெரியும் அக்கனை இறந்து போயிட்டா என்னால எதையும் மாத்த முடியாது. அதனால தான் நான் டெஞ்சுக்குள்ளே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என் எதிரி அப்படின்னு கோகோ சொல்றான். உன்னோட வழி அப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. மத்தவங்கள விட வழியை பத்தி உனக்கு நல்லா தெரியும் போல கோகோனாய். ஹே இனிப்பி இதுக்கப்புறம் நீ ஏன் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு மொய்ச்சோ சொல்றான். இந்த காக்குச்சோ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான். டாக்கமிச்சி உன்கிட்ட ஜஸ்ட் பேச்சு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வலிவுடு காக்குச்சோ அந்த கீசைக்கு நான் சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன் அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு காக்குச்சோ கேட்கவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் இப்போ ஈசனா பக்கம் ஸோ என்னை தாண்டி தான் நீ அவனை போய் தொடணும் அப்படின்னு காக்குச்சோ சொல்றான். டோமான் கதையே இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். பட் இன்னும் என்னடா டெஞ்சிக்கோ டோமான தோக்கடிக்க கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு கீசைக்கு கேட்கவும் டாக்கமிச்சின் சீஃபியோ ஹெல்ப் பண்ண போனா அந்த கொரிலா வந்து சீஃபியோவை அட்டாக் பண்றான். இவன் பஞ்ச் பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு சீஃபியோ பாக்குறான். நான் ஜோனேல டென்ஷன் ஆகி எல்லாரையுமே அடிச்சு போட்டேன். ஈவன் என்ன தடுக்க வந்த போலீஸை கூட அடிச்சு போட்டேன். பட் அன்னைக்கு விட்டு கொடுக்காம இருந்துச்சு நின்னது இந்த 6 பேர் தான். இந்த மோச்சி அவன் போலீஸ்காரங்களே அடிச்சு போட்டிருக்கான். அதனாலதான் அவன் ஜோவனேலுக்கே வந்தான் அப்படின்னு ஈசனா சொல்லவும் வேற லெவல் அப்படின்னு ஹான்மா சொல்றான். அப்புறம் மோச்சோ ஒருத்தனை அடிச்சிருக்கான்னு சொல்லவும் மோச்சி போலீஸே அடிச்சிருக்கா. இந்த மோச்சோ நார்மலான ஒருத்தனை தான் அடிச்சானான்னு ஹான்மா கேட்கவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு யாக்ஸாவோட முதுகெலும்பியா உடச்சிட்டான்னு சொல்லவும் அடேங்கப்பா அப்படின்னா இவனுக்கு ஜூடோ தெரியுமா அப்படின்னு ஹான்மா பாக்குறான். ஹாக்காயும் ஆங்கிலியும் சேர்ந்து அந்த ஹைட்டானி பிரதர்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க. பட் ஹைட்டானி பிரதர்ஸ் கோஆர்டினேட்டா அட்டாக் பண்றாங்க. இவனுங்க அண்ணன் டைஜோ ஸ்மைலியும் தான் ரொம்ப ஸ்ட்ராங் போலியறான். இவனுங்க 2 பேரும் ரொம்ப வீக்கா தெரியுறானுங்க அப்படின்னு ஹைட்டானி பிரதர்ஸ் சொல்லவும் இந்த ஹைட்டானி பிரதர்ஸ் கொலையா பண்ணிருக்காங்க நீசனா சொல்லுவோம். ஓ அதை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. ரொபாங்கியா கண்ட்ரோல் பண்ண மேக்ஸ் கேங் கூட ஹைட்டானி பிரதர்ஸ் 1-on-1 ஃபைட் பண்ணி ரெண்டு ஒருத்தனுக்கு கையை லாக் பண்ணதுல ராணுவ மூஞ்சில பஞ்ச் பண்ணதுல அவன் மூஞ்சி சதஞ்சு ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே இறந்து போயிட்டான் அப்படின்னு நீசனா சொல்றான். இந்த ரொபாங்கியா கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு கேங் தேவையில்ல, நாங்க 2 பேரே போதும் அப்படின்னு ஹைட்டானி பிரதர்ஸ் சொல்றாங்க. ஸோ டெஞ்சிக்குள்ள இருக்கிற விஷய ஜென்ரேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங். டோமான்னு தான் ட்ரை பண்ணாலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு நீசனா சொல்றான். இந்த பிரதர்ஸ் 2 பேர் கூட ஒன்னா ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆங்கிரி சொல்றான். எங்கப்பா ஹாக்காயும் ஆங்கிரியும் டீம் அப் பண்ணிருக்காங்களா வேற லெவல்லே அப்படின்னு சொல்லி சீஃபியோ பார்த்துட்டு இருக்கான். அவன் காலை உடைக்கிறான்டா அப்படின்னு ரீண்டோ வந்துட்டு போகும். ஹாக்காய் ரீண்டோவை அட்டாக் பண்ணா. பின்னாடியே ரான் வந்து ஆங்கிரி அடிச்சிருந்தான். ஆங்கிரி கீழே விழுந்துட்டானே அப்படின்னு ஹாக்காய் பார்த்தா அந்த கேப்ல ரீண்டோ வந்து ஹாக்காயை அட்டாக் பண்ணிருந்தான். ரீண்டோ ஹாக்காயோட ஒரு காலை உடைச்சிருந்தான். பின்னாடியே வந்து ஹாக்காயோட மண்டையிலேயே ரான் அடிக்கிறான். ஆங்கிரியோட ஒரு கையவும் உடைச்சிட்டாங்க. ஹாக்காயோட ஒரு காலையும் உடைச்சிட்டாங்க. நீ டைஜோ தம்பின்னு சொல்லாதடா, அவங்க அண்ணன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்ல. ஸ்மைலியோட தம்பியும் ரொம்ப வீக்கா இருக்கானே, நீங்க 2 பேரும் உங்க அண்ணனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹைட்டானி பிரதர்ஸ் கலாய்க்கிறானுங்க. அட்டாக் பண்ண வரான் சிக்னல் கொடுத்தேன், ஏன்டா கவனிக்கல, கண்ணடிச்ச சிக்னல் கொடுத்தேன் அப்படின்னு ஆங்கிரி சொல்லவும் நீ கண்ணடிச்சா எனக்கு எப்படி தெரியும் ஹாக்காய் சொல்றான். மேட்சியா இருந்திருந்தா புரிஞ்சிருப்பான் அப்படின்னு ஹாக்காயும் ஸ்மைலி இந்த இடத்துல இருந்தா புரிஞ்சிருப்பான் அப்படின்னு ஆங்கிரியும் வருத்தப்படும். என்ன பின்னாடி ஒளிஞ்சுக்கொண்டு அவன் உன்னை கலாச்சான்னு ஹாக்காய் சொல்லவும் ஒன்ன மட்டும் என்னவா அப்படின்னு ஆங்கிரியும் ஹாக்காயும் சண்டை போடுறாங்க. டக்குனு ஹைட்டானி பிரதர்ஸ் அவங்கள அடிச்சு போடுறாங்க. இவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அதே நேரத்துல தந்திரமாவும் இருக்கானுங்கப்பா. நம்ம அண்ணனுங்களை வச்சு அவனுங்க நம்மள ரொம்பவே கலாய்க்கிறானுங்க. இந்த தம்பிங்களோட பவர் என்ன நம்ம காட்டுவோம் அப்படின்னு ஹாக்காயும் ஆங்கிரி எழுந்துச்சு. நாங்க இப்போ லிட்டில் பிரதர் டீம் டா அப்படின்னு 2 பேரும் ஃபைட் பண்ண போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.